கரூர் பார்க்குலர் ஜோதிட ட்ரஸ்டுடைய 17வது மாதாந்திர கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாலை வழியிலே என்னை பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த ட்ரஸ்டின் நிறுவனர் ஆணிலை பாலகிருஷ்ணய்யா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அனைத்து ஜோதிட குழுமங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பதிவுக்கு வருகிறேன். இப்போ ஜோதிடத்தில் எத்தனையோ பிரிவுகள் இருக்குது, எத்தனையோ விதிவிலக்கு, எத்தனையோ பார்க்குறோம். தினம் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு விஷயம் வருது. இந்த திருமண பொருத்தத்துக்கு மட்டும் ஒரு முடிவே வரமாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வருது, எதிரையாவது ஒன்று போய்ப்பானா அந்த திருமணம் நின்றுது. வாழ்க்கை வசந்தமாக இருக்கணுமா, வாழ்க்கை போராட்டமாக இருக்கணுமா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செஞ்சு வச்சா அது எதுக்கு செஞ்சு வைக்கிறோம்? அவங்க நல்லா இருக்கணும். அந்த திருமண பொருத்தம் 1000 ஆண்டுகள் நல்லா வளரணும், வாய்ப்பு கொடுக்கணும், வம்ச விருத்தி தரணும், குலபாய்க்கத்தை கொடுத்து குலதெய்வத்தை குலத்தை வளர்க்கணும். இதுக்கு தானே ஒரு திருமணத்தை பண்ணுறோம். ஆனால் இந்த திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போது ஏன் அந்த தோல்வி அடையுது? ஒரு 6 மாதத்தில் நின்று போயிடுது, ரிசப்ஷனில் நின்று போயிடுது, பத்திரிக்கை அடித்தா கூட நின்று போயிடுது, இல்லை ஒரு 30-40 வயசில் ஒரு குழந்தை குட்டி கொடுத்தா கூட நின்று போயிடுது. இதில் ஏதாவது ஒரு கோளாறு பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது இந்த கிரக சேர்க்கை தான் எனக்கு முக்கியமாக அதில் ஏதாவது விட்டுறப்போன்னு தெரியுது. இப்போ கிரக சேர்க்கை என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கறோம்னா, ஒரு என்ன சார் போர்டு எழுத மாட்டேங்குது? காலபுருஷனுக்கு 1, 4, 7 கேந்திரம். அதுக்கு அதிபதி செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், சனி. ஓகேங்களா? இந்த கேந்திரத்தினுடைய அதிபதிகள் சேர்ந்தா ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்குது. சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தாலும் சரி, செவ்வாய் சனி சேர்ந்தாலும் சரி, இல்லை செவ்வாய் இந்த சுக்கிரன் சேர்ந்தாலும் சரி, இந்த 4 அமைப்புக்குள்ள இந்த கிரகங்கள் சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், சனி. இதுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுக்கிரனுக்கு சனி பாதகம், இந்த சனிக்கு இந்த செவ்வாய்க்கு சனி பாதகம், இந்த சந்திரனுக்கு சுக்கிரன் பாதகம், இங்கே சனி உச்சமானா சுக்கிரன் பாதகம், இங்கே சுக்கிரன் நீச்சமானா சனி பாதகம். இந்த அமைப்பு சுக்கிரன், சூரியன், இந்த அமைப்பு தான் சார். இந்த அமைப்பில் எந்த கிரகம் ஜாயின் பண்ணாலும் அந்த பொருத்தம் பார்க்கும்போது கரெக்டாக பார்க்கணும். இதில் நமக்கு முக்கியமாக ஒரு வாழ்க்கை போராட்டமாக கொடுக்குதுன்னா முக்கியமான கிரக இணைவுன்னா செவ்வாய் சனி தான். இந்த செவ்வாய் சனிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று பாதகமாக வர்றதுனால என்ன ஆகுதுன்னா திருமண பொருத்தத்தில் ஒரு பாதகத்தை கண்டிப்பாக கொடுக்குது. அது நாள்பட்ட வாழ்க்கையை கொடுக்கறதே இல்லை. 1 வருஷம், 6 மாதம், இல்லை ஒரு குழந்தை பிறந்தாடி, இல்லை ரிசப்ஷன்லேயே இந்த பிரச்சனையை கொடுத்தா டைவர்ஸ் போயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை எக்காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது திருமணத்தில். சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அது எக்காரணத்தை கொண்டு திருமணத்தை நடத்தியே கொடுக்காது, நடத்தினாலும் நிற்காது. இந்த இணைவை நீ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இப்போ இந்த இணைவுகளோட பாம்பு கிரகங்கள் சேரக்கூடாது. பாம்பு கிரகங்கள் சேர்ந்தா தாம்பத்தியம் நல்லா இருக்காது. தாம்பத்தியம் நடக்கிறதுக்குள்ளேயே விரிசல் வந்துடும். இப்போ செவ்வாயோட ராகு சேர்ந்துன்னு வைங்க, செவ்வாயோட ராகு சேர்ந்தா பெண் ஜாதத்தில் என்ன சொல்றாங்க? விசகண்டிகா தோஷம்ங்கிறான். செவ்வாய் ராகு ஆண் ஜாதத்தில் இருந்ததுன்னா குலதோஷம், குலசெய் தோஷம்ங்கிறான். இப்போ இதில் என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, இந்த செவ்வாய் ராகு ஒரு பெண்ணோட ஜாதத்தில் இருந்து அதை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா எக்காரணத்தை கொண்டு திருமணம் பந்தம் நிற்காது. அது டைவர்ஸுக்கு தான் போகும்.
எவ்வளோ நாள் இருந்தாலும் டைவர்ஸுக்கு டைவர்ஸ் தான். அது 1000 காலத்து பயிர்கள் நிற்கவே நிற்காது. தாம்பத்தியத்தில் ஒன்று வீரியம் அதிகமாக இருக்கும், ஒன்று வீரியம் கம்மியாக இருக்கும். இதை பார்த்து இணைக்கணும். அப்போ இணைக்கணும் அப்படின்னம்னா எப்படி இணைக்கணும்னா, இந்த கிரகத்தில் ஒரு கிரகம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அதே தோஷம் ஆண் ஜாதத்தில் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த செவ்வாய் ராகு ஒரு ஆண் ஜாதத்தில் இருந்ததுன்னா குல விருத்தியை கொடுக்கவே கொடுக்காது, குலத்தை விருத்தி பண்ணாது, சந்ததியை கொடுக்காது. கல்யாணம் பண்ணிக்கலாமே தவிர கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். குல விருத்தி கொடுக்காத ஒரு கான்செப்ட் எதுனா செவ்வாய் ராகு தான். இந்த செவ்வாய் ராகு இணைவு தான் ஒரு தோஷத்துக்கு பெண்ணுக்கு விசகன்னிகா தோஷங்கிறான், ஆணுக்கு தோஷங்கிறான். அதனால பயங்கரமான ஒரு தோஷம் இந்த இணைவு செவ்வாய் ராகு இணைவு. அப்புறம் பயங்கரமான இன்னொரு இணைவு எதுன்னா செவ்வாய் சனி தான். இந்த செவ்வாய் சனி எங்கேருந்து ஒரு கிரகம் ஒரு ஸ்தானத்தை பார்த்ததுன்னா அந்த ஸ்தானம் வீக்கடையும், அந்த ஸ்தானத்தினுடைய உயிர்காரகம் வீக்கடையும். செவ்வாய் சனி சேர்க்கைப்பட்டு ஒரு ஸ்தானத்தை பார்த்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக இருந்து ஒரு ஸ்தானத்தை பார்த்தாலும் சரி, அந்த பாவம் நலிவடையும், அந்த பாவத்தினுடைய உயிர்காரகம் நலிவடையும். இப்போ செவ்வாய் சனியை பார்த்து ஒரு 9ஆம் இடத்தை பார்த்தது அப்படின்னா தந்தைக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கத்தான் செய்யும். அதே சூரியன் அங்கே இருந்தார் அப்படின்னா தந்தைக்கு ஒரு ஆயுள் கட்டத்தை கொடுத்துரும். புரியுதா? அதே மாதிரி 5ஆம் அதிபதி அங்கே இருந்தாருன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்காது. அப்படியே குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையால தகப்பனுக்கு விருத்தி அடையாது, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துருவார். இல்லைன்னா அந்த குழந்தை இருக்கவே இருக்காது, அதை அப்பனும் அவனும் பிரிஞ்சிருந்தால் நல்லது. இந்த மாதிரி செவ்வாய் சனி சேர்க்க ஒரு மோசமான கிரக சேர்க்கை திருமண பொருத்தத்தில். இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது 10 பொருத்தம் பார்த்தோம், கட்ட பொருத்தம் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்துட்டு இதை லேசாக விட்டுறக்கூடாது. ஒரு பெண் ஜாதத்தில் இந்த அமைப்பு எப்படி இருக்குது, ஆண் ஜாதத்தில் ஒரு கிரக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் இதை சேர்த்தணும். இப்படி ஒரு பெண் ஜாதத்தில் ஒரு இணைவு இருந்தது அப்படின்னா ஆண் ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, காரக கிரகம் சூரியன், இந்த 3 நல்லா இருந்ததுன்னு சொன்னால் வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் கூட அந்த போராட்டத்தை சகித்து கொண்டு அந்த ஆண்மகன் அந்த போராட்டத்தை சகித்து கொண்டு அந்த வாழ்க்கை மேற்கொண்டு போராட்டம் ஆகாமல் சுமூகமாக வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போவார்கள். இதில் லக்னாதிபதியோ லக்னமோ காரகிரகம் சூரியனோ வீக்காக இருந்து இந்த இணைவு பெண்ஜாதத்தில் சேர்த்துனீங்க அப்படின்னா காலம் பூரா அவங்க கஷ்டம்தான், பிரிவு தான். இது கண்டிப்பாக புரிஞ்சுக்குங்க. திருமண தோஷத்தில் இந்த கிரக இணைவு இருக்குதா அப்படின்னு கூட பார்த்துங்க. இந்த 4 கிரகத்தினுடைய கேந்திரத்தினுடைய இணைவு கண்டிப்பாக இருக்காது. இது மெயின் கான்செப்ட், அது முதல்ல வச்சுருங்க. அதுக்கப்புறம் சார் திருமணம் பண்ணுறது எதுக்கு சார்? திருமணம் பண்ணுறது எதுக்கு? நீ 10 கோடி சம்பாதிக்கிறது, நான் 10 கோடி சம்பாதிக்கிறதுக்கா? என்ன சார்? இல்லை உன் வீட்டில் சொத்து இல்லையா, என் வீட்டில் சொத்து இல்லையா? எதுக்கு சார் திருமணம் பண்ணி வைக்கிற? ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் அவங்க வேற இடம், இவங்க வேற இடம். எதுக்கு சம்மந்தப்படுத்தி திருமணத்தை சேர்த்துறேன் அப்படின்னா வம்சத்தை நினைக்கணுமல்ல, ஒரு வாரிசு வேணுமல்ல. ஒரு வாரிசு இருந்ததால அது அது அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இதில் ஏதாவது ஒரு இது லைட் ஆஃப் ஆயிடுச்சு. தண்ணி கொஞ்சம்